மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார் என்னும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தீபா இணைகிறார். தீபா, வணக்கம். கூடுதல் விவரம். தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டு வரும் நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் நிவாரண பணிகள் குறித்தும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அமைச்சரான நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், வருவாய்த்துறை செயலாளர் அமுதா உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் செயலாளர்களுடன் முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த கூட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அமைச்சரான நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி, நீர்வளத்துறை செயலாளரான மணிவாசகம் உள்ளிட்டவர்களுடனும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் அமுதா உள்ளிட்ட முதன்மை செயலாளர்கள் அவர்களுடனும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள், 2 நாட்களாக தென் மாவட்டங்களான குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்தது. இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊட்டு என்ற பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை நிவாரண முகாமில் ஏற்கனவே பதிவிட்டால் தமிழக அரசு அதற்காக ஒரு பொறுப்பு அமைச்சர்களாக தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்திற்கு அமைச்சர் கே.எஸ்.ஆர். அவர்களும் நேரு அவர்களையும் நேரடியாக அனுப்பி வைத்திருக்கிறார். அங்கு தாழ்வான பகுதியில் உள்ள மக்களும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பொறுப்பு அமைச்சரை முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த நிவாரண பணிக்கும் மட்டுமில்லாமல் அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளையும் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் அது கனமழை பெய்து வந்த நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நீர்த்தேக்கங்களில் அதிகமாக கொள்ளளவு இருக்கிறார் அடிப்படையில் படிப்படியாக அங்கு ஏரிகளில் அணைகளின் கொள்ளளவு படிப்படியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண பணிகள் குறித்து அங்குள்ள அமைச்சர் அவர்களான நேரு மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். அவர்களுடன் மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்தில் முக்கிய செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி தீபா.